ஆகஸ்ட் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள முதுநிலை நீட் தேர்வு வினாத்தாள் சமூக வலைதளம் வாயிலாக முன்கூட்டியே விற்பனை செய்யப்படுவதாக வெளியான தகவலால் தேர்வர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இந்நிலையில் நீட் வினாத்தாள் வெளியான தகவலை தேர்வு முகமை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு வரும் 11ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கென மாணவர்கள் தயாராகி வரும் நிலையில் அதன் வினாத்தாள் தேர்வுக்கு முன்பே முறைகேடாக சமூக வலைதளங்களில் வெளியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக டெலிகிராம், வாட்ஸ்அப் செயலிகளில் நடந்த கலந்துரையாடலின் ஸ்கிரீன்ஷாட்டுகளும் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக நீட் பிஜி லீக்ட் மெட்டீரியல்ஸ் என்ற பெயரில் டெலிகிராம் குழுக்களில் வினாத்தாள் 70,000 ரூபாய் வரை விலை நிர்ணயித்து விற்பனைக்கு வந்துள்ளதாக நடைபெற்ற உரையாடல்கள் அந்த ஸ்கிரீன்ஷாட்டுகளில் இடம்பெற்றுள்ளன. இந்த ஸ்கிரீன்ஷாட்டுகளை சுட்டிக்காட்டி ஒரு தரப்பினர் நீட் வினாத்தாள் வெளியானதாக பரப்பப்படும் தகவல் போலியானது என சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பகிர்ந்துள்ளனர். இதுபோன்ற பொய்த் தகவல்களை பரப்பி பணம் சுருட்டும் மோசடி கும்பலை குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசார் கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்கவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஏற்கனவே கடந்த ஜூன் மாதம் நடத்த இருந்த முதுநிலை நீட் தேர்வு கடைசி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டது. இளநிலை நீட் வினாத்தாள் விற்பனை நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் நெட் வினாத்தாள் கசிவும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனால் தொடர் மன உளைச்சலுக்கு ஆளாகி வரும் மாணவர்கள் நீட் தேர்வு மீது இருந்த நம்பிக்கை முற்றிலும் போய்விட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் முதுநிலை நீட் தேர்வு வினாத்தாளும் விற்பனைக்கு வந்துவிட்டதாக பரவும் தகவல்கள் நீட் தேர்வுகள் மீது அவநம்பிக்கையை ஏற்படுத்துவதாக சமூக சமத்துவத்திற்கான மருத்துவ சங்கத்தின் தலைவர் ரவீந்திரநாத் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் ஒன்றிய அரசு உடனடியாக கவனம் செலுத்தி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.